கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம கிறிஸ்துவுக்குள் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உணரும்படியால் உங்களுடைய சத்தியத்திலே பலப்பட உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக சொல்கிறது: இப்படியா இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது என்ன சம்பவிக்குது, எப்படி ஆண்டவர் அதை மாற்றி அமைக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அதாவது ஆண்டவர் தேவ சாயலாய் உருவாக்கின அந்த ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த அந்த மகிமையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு அந்த மகிமையை தேவன் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பாருங்க, ஒரு மனுஷன் சாதாரண ஒரு உடையில் இருக்கும்போது அவர் வராரு அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதே மனுஷன் அவர் உயர்ந்த பதவியில் இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸோடு கூட வரும்போது, உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு போலீஸ் கமிஷனராக இருப்பாருன்னா அந்த கமிஷனர் ட்ரெஸ்ஸில் வரும்போது எல்லோரும் சொல்லுவாங்க கமிஷனர் வராரு. ஜட்ஜு அந்த அவருடைய கோட்டோடு கூட வருவாருன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஜட்ஜு வராரு. அதே போல தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரா, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை கொண்டு வருகிறார். உலகத்துக்குள்ளே இருந்த நம்மை, பாவத்துக்குள்ளே இருந்த நம்மை, மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக, தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காக, தேவனுடைய சாயலை மற்றவர்கள் காணும்படியாக ஆண்டவர் உருவாக்குகிறார். புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷையும் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். புது சிருஷ்டியாக. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பாருங்க, ஆண்டவர் நம்மை எப்படி, அவருடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்னா, பழசெல்லாம் எடுத்துட்டு புதுசாக நான் என்னுடைய காரியத்தை உள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப நமக்குள்ள இந்த கோபம், பழைய பாவங்கள் வருதுன்னா நம்ம அதை மறுபடியும் இழுத்து கொள்கிறோம். நம்ம விட்டு வெளியே போன அந்த குப்பைகளை, அழுக்குகளை எல்லாம் மறுபடியும் நம்ம அதை தொடும்போது அந்த காரியங்கள் மறுபடியும் நமக்குள்ள வருவதற்கு நாம் தான் இடம் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி ஒரு புது மனுஷனாய், புது மனுஷியாய் கர்த்தர் நம்மை மாற்றி அமைக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கணும்னு சொல்லி அவருடைய மகிமை, அவருடைய சாயல் மற்றவர்களுக்கு நம் மூலமாய் தெரிய வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்க, உதாரணமாக சொல்ல போனால் பேதுரு யோவானு பிரதான ஆசிரியர்கிட்ட பேசும்போது அவர் பேசுகிற தைரியத்தை கண்டு அவங்க சொன்னாங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, பேதமை உள்ளவர்கள், ஆனாலும் பேசுகிற தைரியத்தை பார்த்துட்டு இவங்க இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அப்போ பாருங்கள், இயேசுவோடு கூட இருந்ததுனால அவர்களுக்குள்ளே அந்த இயேசுவின் சாயல், இயேசுவினுடைய சுபாவம், இயேசுவினுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கண்டு கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அதே போல தான் தேவனும் என்ன நினைக்கிறார், நம்ம இயேசுவோடு கூட நடந்து இயேசுவோடு கூட இருக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். நாமும் அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், கொலோசியர் 1:28 சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும் பொருட்டு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையான ஊழியக்காரர் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, ஏற்றுக்கொள்கிறது மாத்திரம் இல்லை, இயேசுவோடு கூட வாழவும், இயேசுவை போல வாழவும் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்திலும் பாருங்கள், ஆண்டவர் இரத்தத்தினால கழுவி மாற்றி அமைக்கிறார். தொடர்ந்து அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி பவுல் விரும்புகிறதுனால தான் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக எல்லா விஷயத்திலையும்
அவரை போல அவன் வெளிப்படும்படியாக நாங்கள் அவரை குறித்து அறிவிக்கிறோம். அவர் என்ன பேசினார், என்ன செய்தார், எங்கே போவார், எங்கே போகமாட்டார், மற்றவர்களோடு கூட அவர் எப்படி பழகுவார், எப்படி அன்பை வெளிப்படுத்தினார், எப்படி போராட்டமான சூழ்நிலையில் அவர் நடந்து கொண்டார் என்பதையெல்லாம் சொல்லி அவர்களை இயேசுவை போல மாற்றுவதற்கு, கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தும்படியாக நாங்கள் அவரே அறிவிக்கிறோம். அவரை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். சொல்லிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, புத்தி சொல்கிறாங்க, எல்லா ஞானத்தோடு கூட உபதேசம் பண்ணுறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும், அவன் கிறிஸ்துவை போல மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதில், அவனுடைய வாழ்க்கை முழுக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் உணர்வுள்ளவர்களாக தங்களுடைய ஊழியத்தை செய்கிறதை அங்கே சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுபோல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நம்ம இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். பாருங்கள், நம்ம ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அவைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதற்கான அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது, அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்போது, அவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வெளியே வர்றதில்லை. அவருக்குள்ளேயே நம்ம நிலைத்திருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வந்துடும். வார்த்தைகள் வரும்போது சத்தியம். அந்த சத்தியம் நமக்கு உணர்வை கொடுக்கும், பரிசுத்தத்தை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஒரு உறுதியான வார்த்தையை இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கும்போது, அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது, நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும், என்ன காரியத்துக்கு ஜெபித்தாலும் ஆண்டவர் நமக்கு அதற்கான பதிலை கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆண்டவர் காரியங்களை செய்கிறார் பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறார் இந்த வார்த்தை. பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது, தொடர்ந்து அந்த அமைப்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாராம், அதற்குள்ளே ஒரு பரம அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய மேன்மை இல்லை, உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல, பரம அழைப்பு. பரலோகத்துக்கு நாம் வரும்படியாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்கே என்ன செய்கிறார்னா பந்தய பொருளை வைக்கிறார். நம்ம வாழ்க்கை ஒரு ஓட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வாழ்க்கையை ஒழுங்குமுறையாக கிறிஸ்துக்களாக நம்ம நடத்தி முடிக்கும்போது, ஜெயமாக முடிக்கும்போது நமக்கு பரலோகத்தில் தேவன் ரிவார்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுதோ, கிறிஸ்துவின் சாயல் மற்றவர்கள் காண்கிறார்களோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மை கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் சொல்கிறார், பந்தய பொருள். நீ எப்படி ஓடுறியோ, எவ்வளோ வேகமாக ஒழுக்கமாக அந்த ட்ராக்கில் நீ ஓடி முடித்து நீ வரும்போது நான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள், தொடர்ந்து சில நன்மைகளையும் தேவன் நமக்காக அங்கே வைத்திருக்கிறார். அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போது அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கணும். நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே அமைத்து கொள்ளும்போது, கிறிஸ்துவுக்காகவே அமைத்து கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், ரிவார்ட் கொடுக்குறார். இன்றைக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், அதோடு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் படிக்க ஜெபம் பண்ணுறோம், அதோடு நிறுத்திக்கிறோம். இல்லை, கிறிஸ்துவுக்காகவே ஒரு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை,
நம்ம வாழும்படியாய், எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா விரும்புகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருக்காகவே, அவருடைய மகிமைக்காகவே அவர் நம்மை குப்பையிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து கழுவி தம்முடைய சுய இரத்தத்தினால், பரிசுத்தமான இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். எதுக்காக வைத்திருக்கார்? அவரை வெளிப்படுத்த, அவருக்காக வாழ நம்மை ஆண்டவர் தேவன் என்ன செய்திருக்கார்? கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை ஒழுங்குகரமாய் நம்ம ஓடி முடித்தோமானால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ரிவார்டு வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஓட்டத்தை இந்த பூமியிலே ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார். சமீபத்தில் ஒரு பெரிய ஐயா ஊழியர் செய்தவங்க மரித்து போனார்கள். மரித்து போனப்போ அவங்களுடைய அடக்க காரியத்தை குறித்து நான் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அவங்க நல்ல ஒரு சபையில் இருந்து குருவானவராக பணியாற்றி அவங்களுடைய ஆயுசு காலங்கள் முடிந்த அவங்க மரித்த போது அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த மற்ற ஊழியர்கள், ஆயர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயாவுடைய சவப்பட்டியை நாங்கள் தான் தூக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவர்களை தூக்க விடாமல் மற்றவர்களுக்கு முன்பாக அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த ஊழியருடைய சடலத்தை, அந்த சவப்பட்டியை தூக்கி கொண்டு போனார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு அந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பாரனா, கிறிஸ்துவனுடைய மகிமை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்குமானா இந்த ஊழியர்கள் எல்லாம் அந்த ஐயாவை கனப்படுத்தியிருப்பாங்க. அதே போல தான் ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது, ஆண்டவருக்காகவே நம்ம இருக்கும்போது ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை கனப்படுத்துவார், ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பந்தய பொருள் ஆண்டவர் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற அந்த ரிவார்டை நம்ம இழந்து போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாகி இருக்க வேண்டும். ஒழுங்கும் கரமாய் நம்ம கர்த்தருடைய மகிமைக்காக வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நம்மளை பரம அழைப்புக்குள்ளே கொண்டு போய் நம்மை மற்ற தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் வரும் கனம் அல்ல, தேவனால் வருகிற கணம். இந்த பூமியில் நம்ம எவ்வளவு காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் அவைகள் எல்லாம் மாறக்கூடியவர்கள், மறைந்து போகக்கூடியவர்கள். ஆனால் பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள போகிற அந்த நன்மைகள் அது நித்தியமான காரியங்கள், மகிமையான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அடுத்தது பாருங்க, கொலோசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறார், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உலகத்துக்காக, பாவத்துக்காக நீங்கள் மரித்திருக்கீங்க. உங்கள் ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்கியத்துக்குள்ளே நம்முடைய ஜீவனை கொண்டு போய் அங்கே இணைக்கிறார். நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் ஆண்டவர் அங்கே மாற்றி அமைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துக்காக மரிக்கும்போது அவரை விசுவாசித்து அவருக்குள்ளே வாழணும், அவருக்காகவே வாழணும் சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிறோம். மரிக்கிறது என்பது முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்குள் இருக்குது. நம்ம விட்டு யாராலையும் அதை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அப்போது ஆண்டவருக்குன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது அவரும் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு? நம்முடைய ஜீவனை இணைத்து, அவருக்குள்ளே இணைத்து நம்ம இந்த பூமியில் ஒரு நல்ல பரிசுத்தமான உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அடுத்த காரியம் பாருங்கள், 4வது வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். பிதாவின் மகிமையோடு கூட பாருங்கள், அந்த மறுரூப மலையிலே அவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவருடைய வஸ்திரத்தை எந்த வண்ணானம் வெளுக்க முடியாத அளவுக்கு பிரகாசமுள்ள வெண்மையான ஒரு வஸ்திரம் காணப்பட்டது. அப்போது அந்த மகிமையோடு கூட பூமிக்கு அவர் இறங்கி வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்கிற வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஒருவேளை அவர் வருகைக்கு முன்பாக மரித்திருந்தால் அந்த மரித்த சடலமானது எழுந்து கிறிஸ்துவனுடைய மகிமையை
தரித்து கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுரூப மலையில் யோவானும் பேதுருவும் யாக்கோபும் அதை கண்டு பயந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமாக இருந்துச்சு அந்த மகிமை. அவருடைய வஸ்திரம் அவ்வளோ பயங்கரமாக வெள்ளை என்று சொல்லி இருந்துச்சு. அதை கண்டு அவங்க பார்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முகங்குப்புற விழுந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய வெளிரங்கமான வருகையில், அவர் பூமிக்கு இறங்கி வரும்போது, ரகசிய வருகையில் அந்த மகிமை வெளிப்படும் போது பார்த்திங்கன்னா நம்ம பயப்பட மாட்டோம். ஆண்டவர் அவருக்குள்ளாக நம்மை நடத்தியிருக்கிறார். அவருக்காகவே வாழும்படி நம்மை நடத்தி கொண்டு போனதுனால ஆண்டவர் என்ன செய்வார்? மரித்து போயிருந்தோமானா அந்த சரீரமானது அந்த மகிமையை தரித்து கொள்ளும். ஜீவனோடு கூட இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு போமானா ஆண்டவருடைய மகிமை எப்படி ஒரு தீ வந்து அந்த தீக்குச்சி மேலே பட்ட உடனே அந்த தீக்குச்சி பிரகாசமாக எரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தீப்பெட்டியோடு கூட உராசினா அந்த தீக்குச்சி பிரகாசமாக எரியும். அதே போல் கர்த்தருடைய மகிமை நம்மை தொடும்போது நம்ம என்ன செய்வோம்? அந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாற்றி அமைக்கப்படும். ஏனென்றால் நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்திருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய மகிமைக்காக இல்லை, உலகத்தினுடைய காரியத்துக்கெல்லாம் நம்ம மரித்திருக்கிறோம். பாவத்துக்கு என்று சொல்லி நம்ம மரித்திருக்கிறோம். ஒரு பூர்ணமான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது எல்லாரும் பார்க்கும்படியா பார்த்து கொண்டே இருப்பாங்க. அவருடைய வருகையில் பார்த்திங்கன்னா திடீர்னு அவருடைய மகிமை நம்ம மேலே வரும்போது நம்முடைய வஸ்திரம்லாம் மாறி அவரை போல அந்த வெண் வஸ்திரமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்து சும்மா பிரகாசமாக ஆண்டவர் நம்மை மாற்றி அமைத்து அவரோடு கூட நம்மை கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டம். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த வேத வசனங்கள் மூலமாய் நமக்கு சொல்லியிருக்கும்போது அப்போது நம்ம ஒரு புது சிருஷ்டியாய் வாழ பார்த்திங்கன்னா மகிமை மேல் மகிமை அடைய தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த உலக காரியங்கள் எல்லாம் அற்பமான காரியங்கள், அவையெல்லாம் மறைந்து போகக்கூடியவையும் அழிந்து போகக்கூடியவுமாக இருக்கிறது. நம்ம உலகத்துக்கு உள்ள இருக்கும்போது நமக்கு தேவையான காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலை மனரம்பியமாய் சந்தோஷமாய் நம்ம இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது, கிறிஸ்துவுக்காகவே இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். இப்படி வாழும்போது சில பண விஷயத்தில் நஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், தூஷிப்பாங்க, பல பிரச்சனைகளை நமக்கு முன்பாக கொண்டு போவாங்க, நம்மளை தரம் தாழ்த்துவாங்க. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விடவே மாட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருக்காக அனுபவிக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் ஆண்டவர் நமக்கு பொறுமை கீழ்ப்படுதலை தந்து சமாதானத்தை கொடுத்து அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி அமைப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எந்த அளவுக்கு சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி வந்து நின்னாலும், கொல்லாத மனுஷர்கள் எழும்பி வந்து நின்னாலும், நம்மை பாடாப்படுத்தினா கூட சரி, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். கிறிஸ்துவுக்காகவே வாழும்படி ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகிமையை அவர் நமக்கு என்று சொல்லி முன்குறித்து வைத்திருக்கிறார். பந்தய பொருளை ஆண்டவர் வச்சிருக்கிறார், நமக்காக ரிவார்டு வச்சிருக்கிறார். நம்மை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நம்ம உபத்திரப்படுத்தின, பாடுகளுக்கு உட்படுத்தின அந்த மக்கள் மத்தியில் நம்மை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தின அந்த மக்களுக்கு கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாற்றும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படி ஆண்டவர் செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மை அவரோடு கூட எடுத்துக்கொண்டு செல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியங்களை கிறிஸ்துவுக்காக வாழும்போது ஆண்டவர் எவ்வளோ நம்மை மகிமைப்படுத்தும்படி அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளக்கூடாதுதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வரான். உலகத்தில் ஆசபாசங்களை கொண்டு வந்து மறுபடியும் எதெல்லாம் இயேசு நம்மை விட்டு அப்புறப்படுத்தி அவை எல்லாவற்றையும் மறுபடியும் நமக்குள்ளே கொண்டு வந்து அவரை வேதனைப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கவும் அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்க அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்ம செய்வதற்கு நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டே போவார்.
கிறிஸ்துக்குள்ளே தேறினவனாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து, ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை கர்த்தர் கொடுத்து, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு மலை மேல் உள்ள ஒரு பட்டணத்தை போலவும், ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிற ஒரு விளக்கை போலவும் ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பது தான் இந்த உலகத்திலே நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட காரணம். அவருக்குள்ளே அவருடைய மகிமைக்காக நம்ம வாழும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் அளவும் இல்லை. அவங்க பின்மாற்றமாக போயிட்டாங்க. அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து எப்படி இருக்கணும், ஒரு பூரண கிறிஸ்தவனாக நிறுத்த வேண்டும் என்பதில் அவர் தீவிரமாக இருந்து சொல்கிறாரு. நான் கர்ப்ப வேதனைப்படுறேன் உங்களுக்காக, நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்களே, இவ்வளோ மகிமையான காரியம் இருக்குது, இவ்வளோ நன்மையான விஷயங்கள் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் தெரிந்திருந்தோம் அறிந்திருந்தோம் அவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கவும் கிறிஸ்துவுக்காக வாழவும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை பாராட்டுவாராக. அப்படி நம்ம தொடர்ந்து வாழும்போது, இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு சில போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கலாம். அவைகள் மத்தியிலும் நம்ம கர்த்தரோடு கூட இருக்கும்போது, அவருக்காகவே நம்ம இருக்கும்போது ஆண்டவர் மகிமையில் வெளிப்படும்போது நம்மை மகிமைப்படுத்துவார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அங்கே வெட்கப்பட்டு போவாங்க. அவருடைய வருகையிலே அவரை விசுவாசியாதவர்கள், அவரை பரியாசம் பண்ணினவர்கள் எல்லாம் மலைகளுக்குள்ளும் குன்றுக்குள்ளும் அவங்க ஒழித்து கொண்டு மேலே விழுந்து எங்களை கொண்டு போடுங்கள் என்று சொல்லி கதறுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாமோ ராஜாதி ராஜாவை மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட, ரொம்ப நாள் கழித்து பார்க்குற ஒரு தகப்பனை ஒரு பிள்ளை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, ரொம்ப நாள் கழித்து ஒரு கணவனை அந்த மனைவி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ, அப்படி போல் அதை விட அதிகமான ஒரு சந்தோஷத்தை இயேசுவை காணும்போது நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் மகிமைப்படுத்தி என்றைக்கு அவரோடு கூட இருக்கும்படி நமக்கு இரக்கம் பாராட்டுவார். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் கடைசியாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவு, நம்ம வாழ்க்கையில் தயவு வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தயவு வச்சு நம்மளை சிறுமைப்படுத்துவாங்க, ஒடுக்குவாங்க. பிசாசு நமக்கு விரோதமாக ஆக்ரோஷமாக வருவான், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த மத்தியிலும் மற்றவர்கள் அவர் நம்ம மேலே தயவு வைத்து மனுஷர்களில் தயவு கிடைக்க பண்ணி நம்மை அழகாக கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், நம்ம அவரை விசுவாசித்து அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தது நிமித்தம் ஆண்டவர் சும்மா இல்லாமல் கிருபை, அளவற்ற அன்பு, அளவற்ற இரக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாக, அந்த மகா மேன்மையான காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக, அதற்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை போல அந்த ஐஸ்வர்யம் அல்ல, அது நித்தியமான ஒரு ஐஸ்வர்யம். அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், மிகுந்த மன மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார். வரும் காலங்களிலே விளங்க பண்ணுவார். இந்த ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து முடிக்கும்போது, வரும் காலங்களிலே இந்த உலகத்தின் வாழ்க்கை முடித்து நித்தியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது ஆண்டவர் அதை என்ன செய்வாராம், விளங்க பண்ணுவார். நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், எப்படி அந்த ஊழியனை, அந்த தேவனுடைய பிள்ளையை கனப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விளங்க பண்ணுவார். எப்படி விளங்க பண்ணுவாராம் பாருங்கள், 7வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, ஒருவேளை உலகத்தில் மரித்திருப்போமானா, இல்லைன்னா ஆண்டவருடைய பார்வையில் இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு பாவத்துக்கு சேர்த்து நீதிக்காக பிழைத்திருக்கிறோம். அவரோடு கூட தேவன் நம்மை எழுப்பி என்ன செய்வாராம், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உட்காரம் செஞ்சிட்டார். அவருடைய பார்வையில் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அந்த இடத்துக்கு போகிறதும் போகாததும் நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்காக வச்சிருக்கிறார். உன்னதங்கள் சொல்லும்போது பரலோகத்திலே தேவன் பூரண மகிமையோடு கூட இருக்கிற அந்த ஸ்தலத்தில் நம்ம என்ன செய்கிறாரா, அங்கே போய் உட்கார வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்காரும்படி
கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு மகா மேன்மையான அந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலம் கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலத்தில் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக, கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்தவர்களாக வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பந்தய பொருளை நமக்காக வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அவருக்குள்ளாக நமக்குள்ளே வைத்து நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக அவருடைய மகிமை வெளிப்படுத்தி அவருக்காக வாழ உறுதியாய் நம்மை நிலைநிற்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? வருங்காலங்களிலே பாருங்கள், தேவதூதர்கள் ஆச்சரியப்படுவாங்க. இந்த மண்ணான மனுஷன் இப்படிப்பட்ட இடத்துல சுற்றிட்டு இருந்தான், இவனுக்காக இந்த மகிமை, இவனுக்காக இந்த ஆசீர்வாதம் சொல்லி பாருங்கள். வேதத்தில் பார்க்கும்போது பிசாசு சொல்கிறான், உன்னதத்தில் நான் ஏறுவேன், தேவனுக்கு சமமாவேன், அவர் சிங்காசனம் வச்சிருக்கிற இடத்துல நானும் போய் உட்காருவேன்னு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த இடத்தை அவர் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் உட்காரவும் செய்துட்டார். அவர் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணி வச்சுட்டார். அந்த இடத்துக்குள்ளே போகிறதற்கு நாம தான் முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருக்கணும், கிறிஸ்துவுக்காகவே இருக்கணும். அப்போ பாருங்கள், கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்ம வளரும்போது, தேறினவனாக நிற்கும்போது, எந்த பிரச்சனைகள், எந்த பண தேவைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், பிசாசனுடைய போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவருக்காகவே, அவருடைய மகிமைக்காகவே நம்ம ஜீவிக்கும்போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி, வா மகனே, வா மகளே, நீ என்னோடு கூட நீ உன்னதங்களிலே இந்த சிங்காசனத்திலே நீ உட்காரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ மகா மேன்மையான ஐஸ்வர்யம் பாருங்கள். எவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த எண்ணத்தை தேவன் நம்மை குறித்து திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். யார் கொடுப்பா? அவ்வளோ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவரோடு கூட உட்கார்றதுக்கு பாருங்கள். டேபிள் அந்த சேர் போட்டு ஆண்டவர் நம்மை உட்கார வைக்கிறதுக்கு சித்தமுள்ளவராய் ஆண்டவர் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய அன்பு. நம்மெல்லாம் சாதாரணமாக இருக்கிறோம், மண்ணாக இருக்கிறோம், எவ்வளோ தவறு செய்கிறோம், எப்படியோ இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி பூரணப்படுத்தி அவருடைய மகிமைக்காக கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறோம், கொஞ்ச காலம் அவருக்காக சாட்சியாக வாழ்கிறோம். உலகத்துக்காக வாழாமல் அவருக்காக வாழும்போது ஆண்டவர் நம்மை ஒரு உயர்ந்த மகா மேன்மையான இடத்துல உட்காரும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அந்த பரம அழைப்பை நம்ம ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. அதுதான் நமக்கு பந்தய பொருள், அதுதான் நமக்கு ரிவார்ட். தேவ சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்களோடு கூட உட்கார செய்கிற கிருபையை கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவன் நமக்கு அதை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அந்த மகா மேன்மையை நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படியா ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துக்குள்ளே நிலை நிற்க ஆண்டவர் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கிறிஸ்துவுக்காகவே வாழ நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அந்த ரிவார்டை கொடுக்கிறார். எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, பிசாசுக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இப்போ பாருங்கள், அவருடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யம், அவ்வளோ ஒரு உயர்ந்த எண்ணம், அவ்வளோ ஒரு அளவற்ற ஒரு அன்பு. நம்ம கொஞ்ச காலம் அவரால் நெருக்கப்படும், பாடுபடுறோம், சில நேரம் அடிக்கப்படுறோம், ரத்தம் சிந்தப்படுறோம். அந்த வேதனையெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். எத்தனை வருஷங்கள், எத்தனை மாதங்கள் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், ஆண்டவரே சொல்லி அழுகுறோம். அதெல்லாம் அவர் பார்க்குறார். பார்த்துட்டு தான் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை முன்குறித்து நீர் அழைத்த அந்த பரம அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காகவே வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியால் நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீர். அந்த காரியங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியா ஒவ்வொரு நாளும்
ஆவியானவர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேன்மை அல்லப்பா, பரலோகத்தில் நித்தியமாய் வைத்திருக்கிற அந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லா குறைகள் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாகட்டும். ஆண்டவர் சந்தோஷம் சமாதானம் வரட்டும். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்யுங்க. வியாதி படுக்கைகளை மாற்றுங்க, பலவீனங்களை மாற்றுங்க, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க. பிசாசனுடைய போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். அப்பா தேவனே, நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.